ஹாய், வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், இந்த மாதம் வந்து கண்ணையம்மனுக்குரிய மாதம். அதனால் இருக்கிற கண்ணையம்மன் ஆலயங்களில் சடங்குகள் திருவிழா போன்றது நடைபெற்று கொண்டிருக்கு. அதே போல் கோராவளி கண்ணையம்மன் ஆலயத்தில் இன்றைக்கு வந்து திருக்குளத்தில் நடைபெறுது. கோராவளியில் வந்து 7 ஊர் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பந்தல் வச்சு திருக்குளத்தில் அந்த நாளையில் வந்து பொங்கல் வச்சு அந்த சடங்கு செஞ்சு முடிப்பாங்க. அந்த நாள் இன்றைக்குன்றதால் நாங்கள் வந்து கிண்ணேடியில் இருந்து கோராவளி கண்ணையம்மன் ஆலயத்துக்கு புறப்பட்டுட்டோம். அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கிரான் சந்தியில் வந்து தாய்ப்பந்தலான கோராவளிமடு பந்தலுக்குரிய பக்தர்கள் கோராவளிக்கு போகிற பக்தர்களுக்கு குளிர்பானம் கொடுத்து கொண்டிருக்காங்க. எங்களோட வாகனத்தை நிறுத்தாட்டி எங்களுக்கு தந்தாங்க. நாங்கள் குடிச்சிட்டு வாகனத்தை எடுத்துட்டோம். இதுதான் வந்து கிரான் பாலம். அநேகமாக வந்து இந்த டைமில், இந்த கோராவளி சடங்கு நடக்கிற டைமில் வந்து இந்த பாலத்தால் தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோராவளி ஆலயத்துக்கு அப்போ வந்து இந்த பாதையூடாக போகிறதுக்கு வந்து மிகுந்த சிரமப்பட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஏண்டா ஒரு பாதை தான் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. இது வந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே க்யூவாக தான் வாகனம் மெதுவாக தான் போக வேண்டிய நிலைமை. நாங்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் நேரத்தோடு வந்ததால் கொஞ்சம் வாகனம் குறைவாண்டு சொல்லியும் நெரிசலாக தான் இருக்கு. மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்கு. நல்லா பாருங்கள், இதான் வந்து கிரான் பாலம். பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வாகனம் தான் இருக்குது. இது வந்து ஒரு பாலம்ன்றதால் சைட்டால் இறங்கி போகவே மேலே. ரொம்ப மெதுவாக தான் போக வேண்டியது இருக்கு. அப்படியே பாருங்க, காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ வாகனம் திரும்ப வந்து கொண்டிருக்கின்ற. இந்த வாகனங்கள் எல்லாம் நேற்று போன வாகனங்கள். நேற்று வந்து அந்த முரணிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. முதல் நாள் வந்து குளித்தலுக்கு முதல் நாள் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொரு ஆலயத்துக்குரிய பந்தலும் வந்து பூஜை பொருட்கள், அடுத்தது சாமி எழுந்தருளி சிலை, அந்த பூஜைக்குரிய அனைத்தையும் வந்து முதல் நாள் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகிறத வந்து முரணிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க எங்களோட ஊரில் வந்து. அப்படி போன வாகனங்கள் அந்த கோணாக்கில் விட்டுட்டு இன்றைக்கு திரும்பியிருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறதால தான் இப்போ கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது. ஒரு வழியாக வாகனத்தை எடுத்துட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு போகிற வாகனங்கள் தான் கூடுதலாக போய் கொண்டிருக்கு. அங்கேருந்து வார வாகனங்கள் குறைஞ்சிது. அதால் கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் போய் கொண்டிருக்கோம். இந்த பாருங்கள், இது வந்து நடையில் அவங்களோட ஊர்லேருந்து மடிப்பிச்சை எடுத்து கோராவளி கோயில் வரைக்கும் நடந்து போகிறதாக வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அவங்க தான் இந்த மடிப்பிச்சை எடுத்து நடந்து போய் கொண்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து இதான் புலி வாய்ந்த கல்லுன்னு சொல்கிறது. புலி வாய்ந்த கல் சந்தி. இது கோராவளிக்கு வந்து சேர்ந்துட்டோம். காவடியெல்லாம் போடுவாருங்க. பாருங்கள், எவ்வளோ வாகனம் கிடக்குன்னு. இது வந்து காலை நேரம்ன்றதால் வந்து இப்போ தான் வர தொடங்கியிருக்கு வாகனங்கள். இன்னும் நிறைய வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. இதுதான் கோராவளி கோயில். பாருங்கள், ஒவ்வொரு ஊரும்
ஒவ்வொரு பந்தல், அதாவது 7 ஊர் வந்து அவங்களுக்குரிய பந்தல் வந்து வச்சு பூஜை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. காட்டுக்கு நடுவில் தான் வந்து இந்த கண்ணையம்மன் கோயில் இருக்கு. இப்போ வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் தயார்படுத்துவோம். காடுன்றதால கொஞ்சம் மின்னல் அரிக்கிற இடங்களில் வெட்டி வெளியாகி இருக்கிறதுக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இடத்தை தயார்படுத்தி வச்சுது. இப்போ வந்து தீர்த்தக்கரைக்கு போகிறோம். தீர்த்தக்கரைக்கு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு போவோம். இந்த வருஷம் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கு. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிற்கிற இடமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி மாதிரி. இப்போ வந்து பூஜைகள் ஆரம்பிச்சிது. இது வந்து நெல் குத்துறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து சாடிப்பானை எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விநாயகர் பானை வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. இது வந்து உரலில் கையால் நெல்லை குத்தி அந்த அரிசி எடுத்து பானையில் பொங்கல் வைப்பாங்க. நம்மளோட பந்தலுக்கு முன்னுக்கு, ஒவ்வொரு பந்தல்களுக்கு முன்னுக்கும் பொங்கல் வைப்பாங்க. அப்படி கோவிலில் பந்தலுக்கு முன்னுக்கு பொங்கல் வச்ச பிறகு திருவிழாவுக்கு சடங்குக்கு வந்திருக்கிற அந்த பக்தர்கள் அவங்க வந்து தனித்தனியாக வந்து பொங்கல் பொங்குவாங்க. அதுக்குரிய சாமானெல்லாம் கொண்டு வந்து பொங்கல் பொங்கி ஒவ்வொரு ஆலயத்திலையும் வந்து அந்த விநாயகர் பானை பொங்கி படைக்கும்போது சாமிக்கு படைக்கும்போது இப்போ நம்மளும் கொண்டு படைச்சி பூஜை பண்ணலாம். அதை போல் வந்து பாருங்கள், இந்த நெல் குத்துறாங்க. வந்து ஒவ்வொரு பந்தலுக்கு முன்னும் இப்படி குத்தி அரிசி எடுத்து அதிலே பொங்கி சாமிக்கு படைப்பாங்க. அதில் வந்து இதெல்லாம் வந்து கண்ணாடிக்குரிய பந்தல். இந்த பந்தல்கள் அனைத்தும் வந்து பிரதேச செயலகத்துக்கு கீழே தான் இயங்கி கொண்டு வருது. பிரதேச செயலகத்து ஊடாகத்தான் அனைத்து ஊர்களையும் வந்து ஒன்றிணைச்சு இந்த சடங்கை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பந்தல்களுக்கும் வார பக்தர்களுக்கு வந்து அன்னதானம், எந்த டைம் வந்தாலும் அன்னதானம் வழங்கக்கூடிய மாதிரி சாப்பாடுகள் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இங்கே வந்து கடைகள், தேவையான சாமான்கள் வாங்கி கொள்ளலாம். கடைகள் வந்து பிரதேச செயலகத்தூடாக அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து அந்த கடைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து மாங்காய் வாங்குவோம் கொண்டு வந்தேன். இப்போ வந்து கிண்ணேடி பந்தலுக்குரிய சாடிப்பானை எடுக்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. சாமி ஆடி வந்து இந்த பானையை சாமி ஆடி தூக்கி கொண்டு வந்து அந்த அடுப்பில் வச்சு, அடுப்புன்றதும் வந்து கல்லால் அடுப்பு மூட்ட மாட்டாங்க. காட்டில் கம்பு வட்டி 3 கம்பையும் நாட்டி அந்த கம்பில் தான் அடுப்பு மூட்டி இந்த சாடிப்பானை வைப்பாங்க. பாருங்கள், இந்த வச்சு பற்ற வச்சு பானை வச்சுட்டாங்க அடுப்பில். இப்போ வந்து ஒவ்வொரு பந்தல்லையும் வந்து அந்த விநாயகர் பானை வச்ச உடனே அந்த பக்தர்களும் வந்து அவங்களுக்குரிய பானைகளை வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரியும் பாருங்கள்.
அப்படியே கடைகள் இருக்கிற பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம்மா அங்கே. இதில் வந்து பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம்னு போனேன். உண்மையாக சொல்கிறேன், கேவலமாக இருந்தது, நல்லாவே இல்லை. என்ன செய்கிற வாங்கியாச்சு சாப்பிடுது போகணுன்ட்டு சாப்பிட்றேன். இதோட வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். இந்த கோராவளி சம்பந்தமான வீடியோ வந்து தனித்தனியாக வந்து சடங்கு சம்பந்தமான வீடியோ வேறையாக. அடுத்தது வந்து நான் இந்த கோயிலில் வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து, ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து அம்மனுக்குரிய கும்மி பாட்டு வந்து படித்தவர். அதை வந்து தனியாக பதிவு செஞ்சுருக்கிறேன். அது கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து என் சேனலில் வந்து போய் பாருங்கள். மேலே வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட அந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. இந்த கலர் வாங்கல எவ்வளோ கணக்கு பாரு.